ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்டிஸ்ட் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு கருவேப்பிலை பொடி தாங்க செய்ய போகிறோம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை யூஸ் பண்ணுறப்ப பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் அது பொறுக்கி தான் வைப்போம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக பொடி அரைச்சி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைஸ்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், பொடி இட்லியாகவும் செஞ்சுக்கலாம். நம்ம பொடி வச்சு தோசை இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன உலக்கில் ஒரு உலக்கு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் கரெக்டான அளவு எடுத்துக்குங்க. நான் கருவேப்பிலை ஒரு 3 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேங்க. அதோட அளவு தான் சொல்கிறேன். நான் கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆட் பண்ணேன். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. 1/4 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம ஹேர், ஸ்கின் எல்லாத்துக்குமே நல்லது. நம்மளோட பேட் கொலஸ்ட்ராலை வெளியேற்றிட்டு குட் கொலஸ்ட்ராலை தங்க வைக்கிறதுக்கு கருவேப்பிலை நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. ரெகுலராக எடுக்கிறப்ப ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்குங்க. நீங்கள் தனித்தனியாக கூட வறுத்துக்கலாம். நான் கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றாவே வறுத்துக்கிறேன். நல்லா செவந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடிக்கடி நீங்கள் இதை செஞ்சு வச்சுருங்க. இப்போ இது கூட உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா செவந்ததுக்கப்புறம் இது ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை பொடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அரைப்பாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த பேன்லேயே 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ட்ரையாகவும் வறுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாகவும் இது வறுத்து எடுத்துக்கலாங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் செய்யுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உடையணும். பாருங்கள் எப்படி உடையுதுன்ட்டு கருவேப்பிலை. இப்போ இதையும் அதே பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. இப்போ நான் பூண்டு ஒரு 5 பூண்டு தட்டி ஆட் பண்ணுறேன். நீங்கள் தோலோடு கூட ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பும் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா கல்லுப்பில் ஈரப்பதம் இருக்கும். நீங்கள் பொடியில் போடுறப்ப சீக்கிரம் கெட்டுரும். அதனால் எல்லாமே நல்லா வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு உப்பு நல்லா வறுவட்டதுக்கப்புறம் இதுவும் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. கட்டி பெருங்காயம் வந்தால் நீங்கள் பொரிச்சு ஆட் பண்ணிக்கிங்க. நான் தூள் பெருங்காயங்கிறதுனால இப்போ ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லைட்டாக கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க. இந்த பொடியில் நீங்கள் கருவேப்பிலை பொடி சாதம் செய்யலாம், பொடி தோசை செய்யலாம், இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ